بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. மூசாவே, ஒரே வகையான உணவை சகித்துக் கொள்ளவே மாட்டோம். எனவே எங்களுக்காக உமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வீராக. பூமி விளைவிக்கின்ற கீரைகள், வெள்ளரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நீங்கள் கூறிய போது, சிறந்ததற்கு பகரமாக தாழ்ந்ததை மாற்றி கேட்கிறீர்களா? ஏதோ ஒரு நகரத்தில் தங்கிவிடுங்கள், நீங்கள் கேட்டது உங்களுக்கு உண்டு என்று அவர் கூறினார். அவர்களுக்கு இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன. அல்லாஹுவின் கோபத்திற்கும் ஆளானார்கள். அல்லாஹுவின் வசனங்களை மறுப்போராக அவர்கள் இருந்ததும், நியாயமின்றி நபிமார்களை கொண்டதும் இதற்கு காரணம். மேலும் பாவம் செய்து வரம்பு மீறி கொண்டே இருந்ததும் இதற்கு காரணம். إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. நம்பிக்கை கொண்டோர் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சாபியன்களில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி நல்லறம் செய்வோருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்துக் கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள். அப்போது நீங்கள் நம்மை அஞ்சுவீர்கள் என்று தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். ثُمَّ تَوَلَّيْتُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ فَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ لَكُنْتُمْ مِنَ الْخَاسِرِينَ. இதன் பின்னரும் புறக்கணித்தீர்கள். அல்லாஹுவின் அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் இழப்பை அடைந்திருப்பீர்கள். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. உங்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரை அறிவீர்கள். இழிந்த குரங்குகளாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. அதை அக்காலத்தவருக்கும் அடுத்து வரும் காலத்தவருக்கும் பாடமாகவும் நம்மை அஞ்சுவோருக்கு படிப்பினையாகவும் ஆக்கினோம். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. ஒரு காளை மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று மூசா தமது சமுதாயத்திடம் கூறிய போது, எங்களை கேலி பொருளாக கருதுகிறீரா என்று கேட்டனர்.
அதற்கு அவர், அறிவீனனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கேட்டனர். அது கிழடும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு என்று அவன் கூறினான். எனவே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று அவர்கள் கேட்டனர். அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிற மாடு என்று அவன் கூறினான் என்றார். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அந்த மாடு எங்களை குழப்புகிறது, அல்லாஹ் நாடினால் நாங்கள் வழி காண்போம் என்று அவர்கள் கூறினர்.